வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. அக்கா சொன்ன மாதிரி இன்னும் ஃபோன் வரல தான். ஃபோன் பண்ணாமலே இருந்தாலும் காலையில் எழுந்தோடனே ஒரு குட் மார்னிங், நைட்டு தூங்க போகும்போது ஒரு குட் நைட், அந்த மாதிரிலாம் பண்ணுவார். இன்றைக்கி இன்னும் எந்த மெசேஜையும் காணோம். நம்மளா ஃபோன் பண்ணலாமா? சரி, நம்மளே பண்ணுவோம். என்ன சொல்லுமா சொல்கிறீங்க? ஏன் ஃபோன் பண்ணல? ஏன் ஃபோன் பண்ணலன்னா வேலையாக இருந்தேன், அதான் காலையிலேருந்து. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்கல்ல? காலையில் மெசேஜ் பண்ணல. இல்லை வைஷு, ஃபோன் நான் பார்க்கல சரியா. காலையில் எழுந்ததுலேருந்து வேறு ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன், அதனால தான் இப்போ தான் ஃபோனை கையில் எடுத்தேன், நீயே கால் பண்ணிட்டேன். சரி, அப்போ வேணும்னே பண்ணாமல் இல்லையா? வேணும்னே பண்ணாமல் இல்லையாவா? வேணும்னே யாராவது பண்ணாமல் இருப்பாங்களா? அப்படிலாம் இல்லை, ஒர்க் இருந்துச்சு அதனால தான். சரிம்மா, நீ பாரு, நானும் கம்பெனிக்கு கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு அப்புறமா உனக்கு நான் கால் பண்ணுறேன். சிறு பிள்ளையாகும் மரகத கிள்ளை மொழி பேசும் மரகத இருக்கு. நம்மளா கால் பண்ணி கூட ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறாரு அப்படின்னா ஏதோ மனசில் நினச்சிட்டு தான் இருக்காரு. நம்ம தான் அப்போ தப்பு பண்ணிட்டோமோ? அக்கா சொன்ன மாதிரி மாம்ஸ் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர், அவர் புரிஞ்சுப்பார். இவர் இப்போ தானே நம்ம ஃபேமிலிக்குள்ளே வராரு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம பண்ணது தப்பு தானோ? அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்திருக்கும்ல. இப்போ என்ன பண்ணுறது? தெரியலடி, 2 நாளாக என்ன அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தேன். நான் இப்படிலாம் இருந்ததே கிடையாது. என் கேரக்டரே வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். சரி ஓகே, நீ கூச்சப்படுற, நம்ம தான் பேசணும். நம்ம பேச தான் இவன் நம்மள்ட்ட பேசுவா. இவகிட்ட நல்லா பேசி பழகணும், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டைமில் நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது உன் சந்தோஷத்தை கெடுக்கும்னு நான் யோசிச்சு பார்க்கல. நீயும் ஏதோ சும்மா சொல்கிறேன் தான் விஷயமா நினச்சேன். ஆனால் நீ சீரியஸாகவே பேசுகிற. நான் என்னோட ஒர்க்கே பார்க்குறேன் எப்பவும் போல். நீ எனக்கானவதான்னு சொல்லிட்டாங்க. நீ எப்போ என்கிட்ட வரணும்னு நினைக்கிறியோ அப்போவா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். பூவானில் பொன்மேகம் உன் போலே நாளெல்லாம் விளையாடும். டாக்டர், என்னன்னே தெரியல டாக்டர். நேத்திலேருந்தே இப்படி தான் இருக்காரு. பேச்சே சரியாக வரமாட்டுது. என் புருஷனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் புருஷனை காப்பாற்றி கொடுங்க. அவரு கொண்டா என்னால் தாங்க முடியாது, தூங்க முடியாது. அப்படிங்களா? அப்போ இவர் நல்லா தான் பேசுவாரா? சூப்பராக பேசுவார் டாக்டர். திடீர்னு இப்படி பேசாமல் இருக்கிறது தான் மனசு கஷ்டமாக இருக்கு. சூப்பராக பேசுவார், இப்போ பேசல. சார், ரீசெண்டாக வீட்டில் ஏதாவது அப்டேஷன் கொடுக்காம, அதாவது சொல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்களா? ஓ, புரிஞ்சிச்சு. அப்படியா மேட்ரு? அஜய் சீனியர், என்னாச்சு? இது ஒன்றும் பெரிய வியாதி கிடையாது. பெரிய வியாதி மாதிரி தான் தெரியுது. ஐயோ டாக்டர், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் மனசை தேர்த்திக்கிறேன். என் புருஷனுக்கு ஒன்று நான் தாங்க முடியாது டாக்டர் என்னால். ஐயோ, மனுஷன் பேசாமல் இருக்கிறத என்னால் 2 நாளாக பார்க்கவே முடியலையே. மாரியம்மன் கோயிலுக்கு மாவளுக்கு போடுறேன்னு வேண்டுதல் வச்சிருந்தேன். லேட்டாக பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சா டாக்டர்? ஏம்மா, சாமிக்கு இந்த பிரச்சனைக்கு என்னம்மா சம்மந்தம்? உன்ன இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் சாமி மேலே பழிய போட்டுடுறீங்க. நீங்கள் ஒழுங்காக ஏதாவது பண்ணாமல் இருக்கிறதுக்கு சாமி என்னம்மா பண்ணும்? சாமிக்கு ஃபேமிலிலாம் இருக்குல்ல, அவர் பிரச்சனையை அவர் பார்க்க வேணாமா? எனி டைம் நீங்கள் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க, அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணலான்னு சுற்றிட்டு இருப்பாரு. பாவம்மா, அவரையும் வாழ விடுங்க. இருந்தாலும் நான் மாவளுக்கு போட்டிருக்கணும், குறை வச்சிருக்க கூடாது. அட கடவுளே, மாற்ற முடியாதுன்னு. அம்மா, இந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கீங்க? நான் எங்கள் அப்பா சப்போர்ட்டுக்கு வந்திருக்கேன்.
தேவையில்லாமல் குழந்தையெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரக்கூடாதுமா, இன்ஃபெக்ஷன் ஆகிடும்ல. நான் வரலன்னா எங்கள் அப்பாவுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஓ மை காட், கன்ஃபார்மாக புரிஞ்சிருச்சு என்ன பிரச்சனைன்றது. கன்ஃபார்மாக எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. டாக்டர், என் புருஷன் பேசுகிற பாஷை உங்களுக்கு புரியுதா? புரியுதுமா, மெடிக்கலுக்கு படிச்சிருக்கோம்ல, அதனால இந்த மாதிரி பேஷண்ட் பேசுறதுலாம் எங்களுக்கு புரியும். ஆனால் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர், இவருக்கு என்ன பிரச்சனை? எனக்கே ஒன்றும் புரியலையே. உங்களுக்கே ஒன்றும் புரியலையா? ஏம்மா, நீ டாக்டர் தானே? நான் டாக்டர் தான், ஆனால் உங்கள் புருஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு புரியல. அதான் சப்ஜெக்டில் ஏதாவது மாற்றி படிச்சிடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு தான் படிக்கும்போது ஒழுங்காக படிக்கணும். எங்கேயாவது ஒழுங்காக படிக்கிறீங்களா? தோ பாருங்க, அந்த டாக்டர் சூப்பராக படிச்சிருக்காரு, அதனால தான் அவருக்கு பட்டுன்னு புரிஞ்சிருச்சு. சீனியர் பாருங்க, கலாய்க்கிறாங்க. என்ன பிரச்சனை அவருக்கு? மா, இந்த பிரச்சனையை படிச்சுருந்தா மட்டும் கண்டுபிடிக்க முடியாது, கல்யாணமும் ஆகியிருக்கணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால தான் நான் கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டேன். ஓ மை காட். என்ன வேணும், புரிஞ்சிருச்சா? ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிருச்சு டாக்டர். ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம். டாக்டர் மாமா, நான் அதோ அங்கே ஒரு சேர் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்களே, அதில் வந்து உட்காரலாமா? ஷார்டா தங்கம், இங்கே வா, மாமா தூக்கி உட்கார வைக்கிறேன். ஆமா, பாப்பா ஸ்கூல் போலியா? இவங்க தான் ஸ்கூல் போக விட மாட்டாங்களே, எங்கேருந்து ஸ்கூல் போகிறது? ஸ்கூலுக்குலாம் கிளம்புனேன். இதோ இவர் ஒருத்தர் பேச மாட்டேன்னு சொல்லி என்னை வீட்டில் இருக்க வச்சுட்டாரு. புள்ள பாசம் அதிகமாக இருக்கான், நான் இருந்தால் தான் அவருக்கு பேச்சு வருமா, அதனால இவர் சென்டிமெண்டாக லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காரு மாமா. ரொம்ப நேரமா நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என் புருஷனுக்கு ஒரு சின்ன ஊசி போடுறதுனா கூட என் மனசு தாங்காது டாக்டர். மாத்திரையா கொடுங்க, கரைச்சி கரைச்சி சக்கரை போட்டு கலந்து அவருக்கு காப்பி தண்ணி மாதிரி கொடுத்துக்கிறேன். என்னங்க என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு ஊசி போட்டா கூட நான் தாங்க மாட்டேன்ல, உங்களுக்கு தான் தெரியுமே. மாமா, எங்க அம்மாவை வெளியே அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் எங்க அப்பா பேசுவாரு. எங்க அப்பா நல்லா தான் பேசுவாரு தெரியுமா? எங்க அப்பா வேணும்னே தான் அப்படி உட்காந்துருக்காரு. அது மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்க அம்மாவை எப்படி வெளியில அனுப்பலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க திரும்பி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது வேணுமா? தண்ணிக்கு நீ எடுத்துட்டு வரவா? உங்க பேரு? அவரால் தான் பேச முடியாது, எப்படி சொல்லுவார்? நான் சொல்றேன். அவர் பேரு ஜெமினி கணேசன், என் பேரு சரோஜா. ஜெமினி கணேசனா? நல்லா நடிப்பாரு, ஜெமினி கணேசன் மாதிரியே நல்லா நடிப்பாரு. காதல் மண்ண, அந்த காலத்துல என்ன காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனாலதான். கரெக்ட் தான், ஜெமினி கணேசன்ற பேர் கரெக்ட் தான். தம்பி, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? புரியுது புரியுது, வெயிட் பண்ணுங்க. மேடம், நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க, நான் ஒரு சில செக்அப்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். அது எப்படி முடியும்? நான் இல்லாம தனியா அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க? நான் இருந்தா தான் அவருக்கு பார்க்க முடியும், நான் கூட சப்போர்ட்டுக்கு இருக்கணும்ல. இல்ல இல்ல, வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஹெல்ப்புக்கு தான் டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? சரி. லில்லி வாடி. நான் போக மாட்டேன். நீயுமா? சரி. இல்லைம்மா, குழந்தை இருக்கட்டும், குழந்தைய பார்த்தா தான் அவருக்கு பேச்சு வர்ற மாதிரி இருக்குல்ல, அதனால குழந்தை இருக்கட்டும். ட்ரீட்மெண்ட் அப்போ குழந்தை இருந்தால் நல்லது தான். நீங்கள் மட்டும் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. அப்படியா சொல்கிறீங்க? சரிங்க டாக்டர், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். ஆனால் என் புருஷனை பேச வச்சிருங்க. அதெல்லாம் கன்ஃபார்மாக பேச வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கடவுளே, என் புருஷனுக்கு பேச்சு வர வை. மாரியம்மன் கோயிலுக்கு மறக்காம மாவளுக்கு போட்டுடுறேன். பேச்சாயி கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து விரதம் இருக்கேன். பேச்சாயி கோயிலில் பேச மாட்டேன்னு சொல்லி விரதம் இருந்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். உங்கள் புருஷனோட எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். அதனால அந்த சாமியை மட்டும் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி வேண்டதில் மாற்றுங்கண்ணே. உண்மையாவா டாக்டர்? ஆமாம்மா, கன்ஃபார்மாக தான். அது கூட ப்ரிஸ்கிரிப்ஷனில் நான் எழுதி தரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேச்சியம்மன் கோயிலுக்கு பொண்டாட்டி பேசாமல் விரதம் இருந்தால் புருஷனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் படிக்கும்போதே படிச்சிருக்கேன், அதனால நீங்கள் வேணா அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏம்மா டாக்டர், நீ எதுக்கு சிரிக்கிற? உனக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? ஆகலம்மா. அதான் உனக்கு வலி வரதும் புரியல. புருஷனுக்கு ஒன்றுனா பொண்டாட்டி தானே துடிப்பா, அதானே நான் துடிக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆகாதனால தான் புருஷனோட அருமை தெரில. இந்த மாதிரி 4 பேஷண்ட் வந்தீங்கன்னா அந்த புள்ள ஃபியூச்சரில் கூட கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு கிடையாது. அதனால நீங்கள் கிளம்புங்கம்மா, நான் உங்கள் புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். சரிங்க டாக்டர். சொல்லுங்க, இப்போ என்ன பிரச்சனை மிஸ்டர் ஜெமினி கணேசன்? இப்போ எப்படி பேசுறாருன்னு மட்டும் பாருங்க.
நீ சூரியன் நான் வெண்ணிலா உன்னொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில் நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நான் ஆழ்கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன். தவமின்றி கிடைத்த வரமே ஓ. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. என்ன ஸ்ரீமா பட்டை போடுற பிளான் என்ன அன்பழகி கொடுத்தாளா? அட ஆமாம் வசந்த், ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குது அப்படின்னா சாமியை தான் கும்பிடணுமா, பட்டா சரியாயிடுமாமே. அதான் நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போது மறக்காம என்கிட்ட விபதி மடிச்சு கொடுத்தா பேப்பர்ல. அப்போ நேற்று சமாதான கதையை போய் வீடு ஃபுல்லாக சொல்லியிருக்கா அப்படி தானே? வீடு ஃபுல்லாக சொன்னனா ஊர் பூரா சொல்லுவேன்ன, நம்ம லவ்ன சாதனை பண்ணலவா? அது கரெக்டு தான். கொஞ்ச நஞ்சம் ஆட்டமாடி ஆடினேன் லவ் பண்ணும்போது காலேஜே தலைக்கீழெல்லாம் மாற்றி வச்ச. ஏதோ எங்கள் ஊருக்கு வந்ததுனால தொபாரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட சுடிதாரில் சுற்றிக்கிட்டு இருக்க. இல்லைனா இப்படிலாம் இருக்கிற ஆளா நீ? ஆமாம்ல, உங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து நான் ரொம்ப அடக்க உடக்கமாக ஃபீல் பண்ணுறேன்னு. இந்த மாதிரிலாம் அடக்க உடக்கமாக நானே இருந்தது கிடையாது. அன்பு ஒன்று அப்படி மாற்றி வச்சிருக்கா. நல்லா தலையை வச்சு போட்டுட்டு திரிவேன். தலையை பின்னி பொட்டு வைக்கணும் பூ வைக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தது அவ தானே? ஆமாம் அவள் தான். இருந்தாலும் அவள் இருக்கிறது எங்கள் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது தெரியுமா? என்னடா இருந்தாலும் ஸ்ரீமா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பல்ல? மிஸ் பண்ணந்தான், அழுகாத நாள் இல்லை இது வரைக்கும். அம்மாவை நினைக்காம இருக்க முடியுமா? இருந்தாலும் அந்த பாசலாம் தான் மொத்தமாக கிடைக்க போதே. அம்மாவை தான் எனக்கு இவ்வளோ சொந்தத்தை அனுப்பி வச்சுருக்காங்க. நாங்கள் தான் உன் கூட இல்லை, இவங்க எல்லாரும் உன்னை பார்த்துப்பாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். இப்போ பாரு இத்தனை பேரை உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது உங்கள் குடும்பத்தை பார்த்தா. கண்டிப்பாக உன்னை ஃபுல்ஃபில் பண்ணுவோண்டி. அம்மா அப்பா பாசத்தை என் குடும்பம் தருவாங்க, அது கண்டிப்பாக எனக்கு தெரியும். நானும் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இருந்தாலும் வசந்த் வீடு ஏன் மார்னிங் எமோஷ்னல் ஆகுற? நான் இப்போல்லாம் ரொம்ப இது பண்ணுறதில்ல. அம்மா அப்பா என் கூட இருக்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கும்போது உங்கள் குடும்பத்து கூடயும் என் கூடயும் அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. இவ்வளோ நாளாக நீ அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ட, நான் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ நான் கிடச்சிட்டேன்னு சந்தோஷத்தில் தான் இருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு எப்படி புரியும்னு தெரில, எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் நான் சொன்னால் தான் இது கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு நம்ம நல்லதுக்காக தாண்டி. திருப்பி எந்த சூழ்நிலையிலையும் எப்பவும் நான் உன்னை எழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன். ஏய் என்ன ஃப்ரீஸாக ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? அம்மா ஃபஸ்ட்டு என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம் சொல்லு. அதை தெரிஞ்சுக்க தான் ரொம்ப ஆர்வமாக கிளம்பி வந்திருக்கேன் தெரியுமா? ஸ்ரீமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? சார் இவ்வளோ நாள் நான் பிரிஞ்சிருந்ததுக்கு ஏதாவது கண்டிஷன் போட போகிறாரா, இல்லை வேறு ஏதாவது கண்டிஷனா? எப்படி வேணாலும் இதை நீ எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம கல்யாணம். புரியல வசந்த், நீ என்ன பேசுகிற? ஸ்ரீமா நீ என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் சொல்ல போகிறத நீ கேட்டு தான் ஆகணும். அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். வசந்த் நீ என்ன முழுசாக மன்னிச்சிட்டேன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இப்படி கண்டிஷன் ஒன்று வச்சுருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல. நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா. என்ன சொல்ல போகிறேன்? நீ எந்த ரீசனுக்காக நான் வேணான்னு முடிவு பண்ணேன்? எந்த ரீசனுக்காக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு முடிவு பண்ணேன்? அதை சொல்லு. என்னடா புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறேன்? உனக்கு தான் தெரியும்ல. அதான் அப்புறம் என்ன திரும்ப வேற கேட்குறேன்? பரவாயில்ல சொல்லு. என்னால் குழந்தை பெற்று தர முடியாது. அதனால் என் வசந்துக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் என் வசந்த் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனோட ஆசை நிராசையாக போயிடும். அதனால் நான் என் வசந்தை விட்டு கொடுத்தேன். சரி இப்போ ஏன் ஏற்றுக்கிட்ட? அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். என் வசந்தோட எல்லா ஆசையும் என்னால் நிறைவேற்ற முடியும் அப்படின்றதுனால. சரி அப்போது அதே காரணத்தை தான் நீ பிடிச்சிட்டு நிற்கிறேன்னா, அதனால தான் இப்போ நீ என்னை ஏற்றுட்ருக்க. அந்த உண்மை தெரியாமலே போயிருந்தா என்னை ஏற்றுந்திருக்கவே மாட்டேன், அப்படி தானே? வசந்த் ஆமாம் ஸ்ரீமா உண்மை அதுதானே. நீ சொன்னாலும் நான் சொன்னாலும் இப்போ எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால தான் நீ ஏற்றுக்கிட்ட. அப்படி உண்மை எதுவும் தெரியல அப்படின்னா என் மேலே வச்சிருக்கிற லவ்வாலியா நீ என்ன திரும்பி தேடி வந்திருக்க போகிறேன். இதுவும் ஒரு விதமான லவ் தானடா. நான் உன் மேலே வச்சிருக்கிற அதிக அன்பால் தானே உனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தானடா. இல்லை ஸ்ரீமா நீ என்னை விட நமக்கு பிறக்க போகிற குழந்தைங்க மேலே அதிகமாக லவ் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் குழந்தைங்கன்றது அடுத்த பட்சம் தான்டா. எனக்கு நீ தான் முக்கியம். உன் மேலே வச்சிருக்கிற அதிக அன்பால் தான் நான் அந்த குழந்தைங்கள பற்றி கூட யோசிக்கிறேன்.
சரி ஸ்ரீமா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் தான் உனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும், நான் மட்டும்தான் உனக்கு ஃபஸ்ட்டாக இருக்கணும், அப்படி தான் இப்போ எனக்கு தோணுது. 4 வருஷமா எனக்கு உன் மேலே மட்டும்தான் லவ் இருக்குது தவிர மற்ற எது மேலேயும் எனக்கு லவ் இல்லை. புரியல. 4 வருஷமா நம்ம ஏன் இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னோம்? அப்படி சொன்னதுனால தான் அவன் நம்மள பிரிஞ்சு போயிட்டா. சொல்லாம இருந்திருந்தா கூட ஓரளவு நம்மகிட்ட வந்து அந்த ரீசனை சொல்லியிருப்பா. நம்மள ஏத்துந்திருப்பா. இந்த மாதிரி 4 வருஷம் பிரிஞ்சு இருந்திருக்க மாட்டான்னு. 4 வருஷமா நான் வெறுத்துட்டேன்டா. வெறுத்துட்டியா? ஆமாண்டாம்மா. குழந்தைங்கன்ற விஷயத்தையும் நான் வெறுத்துட்டேன். வசந்த், ஆமா ஸ்ரீமா. குழந்தைங்கன்ற விஷயத்தையே வெறுத்துட்டேன். குழந்தைன்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சதுனால தான் என் ஸ்ரீமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு அந்த விஷயம் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. நம்ம அந்த விஷயத்த சொல்லியிருக்கவே கூடாது, ஆசைப்பட்டிருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு அந்த விஷயத்த நான் வெறுத்துட்டேன். இப்போ என்னடா சொல்ல வர? எனக்கு என் ஸ்டீமாவோட அன்பு முழுசாக வேணும். எனக்கு மட்டும்தான் வேணும். வேறு யாருக்கும் அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க கூட விரும்பல. சரி, அதுக்கு நீ திரும்ப என் மேலே இருக்கிற உண்மையான அன்பால் தான் வந்திருக்க அப்படின்னா, நான் தான் உனக்கு வேணும் அப்படின்னா, என் குடும்பம் மட்டும் உனக்கு போதும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வசந்த், ஆமாம் ஸ்டீமா, எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல விருப்பம் இல்லை. வசந்த், நான் தான் சொல்லிட்டேனே ஸ்டீமா, எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல விருப்பம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி நீ பேசக்கூடாது. நானும் பேச மாட்டேன். எனக்கு என் ஸ்ரீயோட அன்பு ஃபுல்லாக வேணும். நான் என் ஸ்ரீக்கு மட்டும்தான் என் அன்பை கொடுப்பேன். டேய், எல்லா பிரச்சனையும் தான் முடிஞ்சிருச்சேடா. அதுக்கப்புறமா ஏன்டா ரீஸ்டார்ட் பண்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை? நான் திரும்பவும் சொல்லிட்டேன் ஸ்ரீநிதி, எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல விருப்பம் இல்லை. எனக்கு என் ஸ்ரீநிதியோட லவ் ஃபுல்லாக வேணும். எனக்கு மட்டும்தான் வேணும். 4 வருஷமாக நான் குழந்தைன்ற ஒரு விஷயத்த வெறுத்துட்டேன். புரியுதா? அதனால எனக்கு குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லை. அப்படியே நம்ம வீட்டுக்கு குழந்தை வேணும்னா தான் சரவணா இருக்கான், அஸ்வின் அண்ணா இருக்காரு, அக்ஷயா இருக்கா, வைஷு இருக்கா. ஸோ இவங்கெல்லாம் குழந்தை பெற்று தருவாங்க. அதை நம்ம வளர்த்துக்கலாம். நம்மளுக்குன்னு குழந்தை எதுவும் வேணாம். உன் ஆசை இல்லடா அது, உன் கனவு இல்லடா அது. அதுக்காக தானடா பிரிஞ்சிருந்தேன். ஆமாம், என் ஆசை என் கனவு தான். நான் தானே சொன்னேன். இப்போ நானே தான் சொல்கிறேன், அந்த ஆசை கனவுலாம் எனக்கு இல்லைன்னு. நான் அந்த விஷயத்தை ஆசைப்பட்டேன்றதுக்காக 4 வருஷமாக நான் வேணான்னு தூக்கி போட்டு உன்னால் இருக்க முடிஞ்சதில்ல. இப்போ தான் நான் அந்த விஷயம் வேணான்னு நான் தூக்கி போடுறேனே. அப்படி இருக்கும்பொழுது எனக்காக திரும்ப அந்த விஷயத்தை மறந்துட்டு நான் மட்டும் போதுன்னு என் கூட வாழ முடியாதா? இல்லை, நீ வேற ஏதோ நினச்சிட்டு பேசுகிற. எனக்கு பிரச்சனை சரியாச்சா இல்லையா? வேணும்னா நான் உன்கிட்ட கொடுத்த ரிப்போர்ட்டை ரீகன்சிடர் பண்ணிக்கோ. நீ ஏன் வேணாலும் செக் பண்ணிக்கோ. ஹாஸ்பிட்டலில் தானே இருக்க, நீ ஒரு டாக்டர் தானே. அப்படி இருக்கும்போது நீ செக் பண்ணிக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நீ என்ன சின்ன குழந்தைய நான் ஏமாத்துறதுக்கு? அப்படி இருக்கும்போது நான் தெளிவாக தான் முடிவெடுத்திருக்கேன். எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் தகுதியானவங்க தான். இருந்தாலும் எனக்கு குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லை. இதான் என் ஃபைனல் டெசிஷன். வசந்த், நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருடா. அதுக்கேண்டா இப்போ இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்? இது பனிஷ்மெண்ட் கிடையாது ஸ்டீமா. பனிஷ்மெண்ட்டுன்னு நீ நினச்சிக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது. இது என்னோட ஆசை. என்னோட ஆசைன்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக 4 வருஷம் இருந்தல்ல. இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்காக, நான் ஆசைப்படுற விஷயத்துக்காக வாழ்க்கை பூரா என் கூட நீ துணையாக வரமாட்டியா? வசந்த், நீ யோசிச்சுக்கோ ஸ்ரீமா. இன்றைக்கி ஃபுல்லாக யோசி, இல்லை 2 நாள் எடுத்து கூட யோசி. நம்மளுக்கும் அடுத்தது கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. நீ உன்னோட டிசிஷனை சொல்லிட்டு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். இல்லை இவனுக்காக நம்ம பேருக்கு ஓன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் யோசிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத. இதை நான் என்னோட முழு மனசோட எடுத்த முடிவு. அதனால் நான் இதுலேருந்து பேக்கப் எடுக்க மாட்டேன். அதனால் நீனும் இதுலேருந்து பேக் வரக்கூடாது. உனக்கு ஒன்ஸ் நான் எடுத்த முடிவு சம்மதம் அப்படின்னா மட்டும் நம்ம கல்யாண பேச்சு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கல்யாணம் வேணாம். உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களே மெல்ல சிறு செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தேன். வாழ்ந்த சரி, வாழ்விற்கும் நீ யோசிச்சு உன் முடிவை எனக்கு அப்புறமா சொல்லு. நான் கிளம்புறேன். எனக்கும் பேஷன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. நான் போயிட்டு அவங்கள பார்க்குறேன். என்ன எதுக்கு இப்போ ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறேன்? ஒன்றும் இல்லை, நீ போ. சரி, நீயும் போய் ஒர்க்கை பாருண்ணா. ம். என் கொலசாமி டாக்டரே, என் மனசு இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களே. அட பாவி பயல. யோ, பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு அவன் ஏதோ வேஷம் போடுவான். நீ என்ன வேஷம் போட்டுருக்க பத்தியா? இந்த வேஷத்தை தவிர வேற எந்த வேஷத்தையும் கையில எடுக்க முடியல டாக்டர். வேற எந்த வேஷம் போட்டாலும் அடிபட்டாலும் அதே இடத்துல அடிக்கிறா, உதப்பட்டாலும் அதே இடத்துல உதைக்கிறா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? பேச்சு வரலன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவ கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது வராதுல்ல. இதே நம்ம பேசிட்டு இருக்கும்போது அமைதியா இருந்தா என்ன மதிக்க மாட்டியா, பேச மாட்டியான்னு கேட்குறா. பேசினா என்னை எதிர்த்து பேசுறியா, அப்ப நான் பேசுனதெல்லாம் நீ மதிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறா. என்ன பண்ண சொல்றீங்க? அதான் ஊமை வேஷம் போட்டேன். அம்மா, உன்ன எதுக்கு ஸ்கூல் போவேனான்னு சொன்னாங்க?
எங்க அம்மா 4 பேர் இருக்கும்போது எங்க அப்பாவை அடிக்க மாட்டாங்க, அதே மாதிரி நான் இருக்கும்போது அடிக்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க முன்னாடி அடிச்சுக்கிட்டாலோ சண்டை போட்டுக்கிட்டாலோ அதுங்க மனசு பாதிக்கப்படணும்னு எங்க அம்மா ஒரு லாஜிக்கல யோசிப்பாங்க. அதனாலதான் எங்க அப்பா என்ன கூட வச்சுக்கிட்டே சுத்துறாரு. கொஞ்சம் எஜுகேட்டட் மம்மி தானே. ஆமா ஆமா, எங்க அம்மா கொஞ்சம் எஜுகேட்டட் தான். எங்க அப்பா அப்பப்ப ஏதாவது ஃப்ராடு வேலை பாக்குறாருன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு ஏதாவது ஒரு ஊசியை போட்டு விடுங்க, எங்க அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஃப்ராடு வேலை பார்க்க கூடாதுன்னு. நான் பெத்த மகளே அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி அப்பாவை. பின்ன நீ தானப்பா 2 நாள்ல போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு 1 வாரம் கழிச்சு வரேன். அப்புறம் அம்மா என்ன நினைக்கும்? அம்மா ஃபோன் போட்டதுக்கு நீ எடுக்கல, அதனாலதான் அம்மா இவ்வளவு கோவப்பட்டுச்சு. 2 காட்டுச்சு. நான் மட்டும் வரல அப்படின்னா இந்நேரம் நீ கோமாவில இருந்து அட்மிட் ஆயிருப்ப தெரியுமா? குட் ஃபேமிலி, குட் மதர், குட் ஃபாதர், குட் சைல்டு. தேங்க்யூ அக்கா. நாங்க குட் ஃபேமிலி தானே. நாங்க கொஞ்சம் அப்பப்ப இப்படிதான் அடிச்சுப்போம், அப்பதான் ஃபன்னா போகும்ல. கரெக்ட் தான். இந்த மாதிரி ஒரு சில சேட்டைகள் இருந்தா தான் குடும்பம் ஃபன்னா போகும். ஆமா, இப்போ நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினைச்சு நீனும் உங்க அப்பா உள்ள உட்காந்துருக்கீங்க? எங்க அப்பாவை 2 நாள் இங்க அட்மிஷன் போடுங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறேன்னு சொல்லுங்க. ஏன்னா உடனே கூப்பிட்டு போனா எங்க அம்மா ஒரு மாதிரி கோவப்படுவாங்க. ஃபீஸ் எல்லாம் நாங்க ஏதோ பார்த்து எடுத்து கட்டிக்கிறோம். எங்க வசந்த் மாமா அவ்வளவா வாங்காது. கொஞ்சம் ஒரு பெட் காலியா இருந்தா எங்க அப்பாவை அதில் அட்மிட் பண்றீங்களா? தாயே தாயே மகளென வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய், நீ என் லோகம் என்று ஆனாய் பெண்ணே, என்னை ஆளும் தெய்வம் நீந்தான் கண்ணே, பெற்றது நானா இல்லை உன் மகனே நான் அம்மா. அப்பா ஒரு தடவை நான் வந்து காப்பாற்ற மாட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லாம இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத. திட்டுத்தன வேலை எல்லாம் பார்த்துட்டு பத்தியா என்னையும் சேர்த்து போய் சொல்ல வைக்கிறேன். அப்பா வேலை விஷயமா தானம்மா போனேன். உங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசினா மட்டும் என்ன, இன்னைக்கு என்னைக்கேவா பேசுறா? கசக்க கசக்க தானே பேசுறா. அதனால தானே சாமி ஃபோன் பண்ணாம இருக்கேன். அஜய் சீனியர், கேஸை முடிச்சு விடுங்க. ஒரு பெட்டு காலியா தான் இருக்கு, அட்மிஷனை போட்டு விடுங்க. பாவம். ஆமா, எங்க அப்பா பாவம். இந்த ஒரு டைம் காப்பாத்துங்க, அடுத்த டைம்ல எங்க அப்பா தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். ஓகே தங்கப்பில், அப்பாவுக்கு அட்மிஷன் போட்டுடலாம். ஆனால் உங்கள் அப்பாவா வாயை திறந்து உங்கள் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு நீ தான் காப்பாற்றணும். நீயும் காப்பாற்ற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டினா. அது பாத்துக்கலாம், நீங்க அட்மிஷனை போடுங்க. அன்பழகி, அப்புறம் சரவண மாமா, அப்புறம் வசந்த் மாமா எல்லாரும் என் ஃப்ரெண்டு தான். லில்லியோட அப்பா தான் அட்மிஷன் ஆகியிருக்காருன்னு சொல்லுங்க. நான் நல்லா ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறேன். அது சரி, அப்ப டூர் வந்திருக்கீங்க ஃபேமிலியோட? ஆமாக்கா. அது சரி. சரி, என்ன சீனியர் அட்மிஷன் போட்டுறவா? பாவம் உயிருக்கு பயந்து ஓடி வந்திருக்காரு. ஆமா டாக்டர், தெரியாம பண்ணிட்டேன். ஒரு 2 நாள் அட்மிஷனை போட்டு விடுங்க. சரி, போயிட்டு அட்மிட் ஆகுங்க. நான் சொல்கிறேன், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. தேங்க்யூ மாமா. வெல்கம் டீச்சர்லாம். சீனியர், என்ன கேஸ் இப்படிலாம் வருது? இதை விட பயங்கரமாகவே வரும். வில்லேஜ் சைடு வேற இல்லை, பார்க்கலாம். டெய்லி ஃபன்னாக தான் போகுது. என்னால அந்த பாப்பா கியூட்டா பேசினா 2 நாள் என்னென்ன அலப்பறையா பண்ண போறாங்களோ தெரியலையே. பார்ப்போம் அட்மிட் என்ன யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு. ஏன் சீனியர், இந்த மாதிரி நார்மல் பர்சன்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க பொண்டாட்டிக்கு பயந்துட்டு. இசை உங்களை போட்டு வெளுத்து வாங்கினா நீங்களே ஒரு டாக்டர்ஸ், எங்க போய் அட்மிட் ஆவீங்க? பத்தியா வாழ்க்கையில எப்படி சிக்கிருக்க பத்தியா? வேற வழியே கிடையாது. வீட்டுல இருக்கிற பெட்லயே படுத்திருந்தா ட்ரீட்மெண்ட் பாக்குறன்ற பேர்ல அவளே வாயில குத்தி குத்தி சரி பண்ணிடுவா. கஷ்டம் தானே. ஆமா, பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம தேவையில்லாம எந்த பொய்யும் சொல்லக்கூடாது, தேவையில்லாம ஒரு விஷயத்த மறைக்க கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணாதானே பொண்டாட்டிக்கு கோவம் வருது. ஸோ சொல்லக்கூடிய விஷயம், ஸோ நம்மளால சொல்லிட்டு பண்ண முடியும் அப்படின்னா சொல்லிதான் ஆகணும். ஒய்ஃப் கிட்ட சொன்னாதான் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணாதான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். அப்படி இருக்கும்போது ஒய்ஃபை நம்ம ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லா தான் போகும். அதுவும் கரெக்ட் தான். ஸோ இசை எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட், என்னோட வெல்விஷர், என்னோட ஒய்ஃப் எல்லாமே தான். சூப்பர்ல. வாண்டா உங்களை மாதிரி தான் வாழணும். நீங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் கப்பல் தான். வினோத்தும் என்டர்டைன்மெண்ட் பர்சன் தாமா. உனக்கு லைஃப் சூப்பராக தான் போகும். பார்க்கலாம் சீனியர். டேய் ஸ்ரீநிதி கிட்ட போய் இந்த பைத்தியம் என்ன பேசிட்டு வந்திருக்கு தெரியுமா? என்னடா வினோ உனக்கு பிரச்சனை? உனக்கு டியூட்டி இல்லையா? எனக்கு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், மண்டையில உனக்கு மூளை இருக்கா இல்லையா? ஏன்டா ஒரு பிரச்சனை முடிஞ்சா திருப்பி அது வேற மாதிரி திருப்பி விட்டுட்டு இருக்க? இப்போ எதுக்கு வந்து கத்துற? உங்ககிட்ட ஸ்ரீநிதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவ ஒன்னும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, அவ வினோ கிட்ட ஷேர் பண்ணிருக்கா. வினோ வந்து என்கிட்ட சொன்னான். சரி, இப்போ என்ன பண்ண சொல்றேன்னா? எடுத்த முடிவு முட்டாள்தனம் தெரியலையா? என்ன பண்ண சொல்றேன்னா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். இஸ் கம் இன். சரவணன் டாக்டர், நீங்கள் ஒரு கேஸ் எனக்கு டிஸ்சார்ஜ் சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ அந்த கேஸ்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் டிஸ்சார்ஜ் கொடுக்கறதுக்கு. நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே வின்சி, ஒரு 10 minutes நான் வரேன். ஓகே டாக்டர்.
சார் அப்புறம் சர்ஜரி கேஸில் ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குல்ல சார், ஸோ அந்த கேஸ்க்கான சர்ஜரி பற்றி பேஷண்ட் சைட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ அவைலபிள்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். வில்சன் கேஸ் தானே? ஆமாம் டாக்டர், வில்சன் கேஸ் தான். ஸோ அந்த கேஸ் சரவணன் டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, 4 o'clock அவன் அப்பாயின்மெண்ட் கொடுப்பான். ஸோ 4 o'clock வந்து பார்க்க சொல்லுங்கள். சார் உங்களுக்கு ஓகேவா 4 o'clock? ஓகே தான். 4 o'clock அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். ஸோ பேசிக்கிறேன். நீங்கள் இந்த ரிசர்ச் டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணி வைங்க, நான் இப்போ வரேன். ஓகே டாக்டர். சொல்லுடா. என்ன சொல்லுடான்னு சொல்றேன். இவ்வளவு நேரம் நான் பேசுறத கேட்டதானே திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுடாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர வினோ? என்னடா பைத்தியக்காரத்தனமா நீயும் பேசுன? அவ எதுக்காக இவனை விட்டுட்டு போனா? அந்த ரீசன் தான் இப்ப சரியாயிடுச்சுல. அப்படி இருக்கும்போது இந்த நாயா ஒரு முடிவு எடுத்திருக்கு. எதுக்கு எடுத்துருப்ப? நீ எதுவும் என்ன திட்டலையா? எல்லாரும் தனித்தனியாக திட்டிட்டு இருக்காங்க. நான் ஏன் உன்னை திட்டணும்? அப்புறம் திட்டாமல் என்ன பண்ண போகிறேன்? எல்லாரும் திட்டிட்டாங்க, நீ மட்டும்தான் பேலன்ஸு. நீ திட்டிட்டு நான் வாங்கிட்டு கிளம்புவேன். டேய் சுகுல்ல ஒண்ணு வை. நீ வைக்கிறியா இல்ல நான் வைக்கவா? யோசிக்காம அவன் எதையும் பண்ண மாட்டான், தெரியும்ல வினோத். அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் தேவையில்லாம வந்து அவனை திட்டிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. தேவையில்லாம எதுவும் பண்ண மாட்டான் தான். ஆனா இப்ப இவன் இழுத்து வச்சிருக்கிற பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை தானே. ஸ்ரீநிதி 4 வருஷமா இவனை பிரிஞ்சிருந்தாதான் அதுக்குன்னு அவளை பழி வாங்கறதுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பானா? அவன் பழி வாங்குறதுக்கு தண்டனை கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா? சரவணா, எனக்கு தெரியும் வசந்த், நீ ஏன் இப்படி பேசியிருப்பானே. புரியல. ஏன் அப்படி பேசியிருப்பான்னு உனக்கு தெரியும் அப்படின்னா ஏன் அப்படி பேசியிருக்கான்? அவ்வளோதான் அவனை புரிஞ்சு வச்சிருக்கேன் வினோ. நீ இந்த 4 வருஷமா செருப்பால் அடிக்காத குறையா போ நீ என் லைஃப்பில் தேவையில்லைன்னு சொன்னவ அவளுக்காக 4 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். லவ் பண்ண ஆரம்பிச்ச காரணத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவளை எந்த விஷயத்துலையும் அவன் கஷ்டப்படுத்தி பார்த்ததில்ல. அப்படி இருக்கிறவன் இப்போ கஷ்டப்படுத்தி பார்க்குறான் அப்படின்னா காரணம் இல்லாமல் இருக்காது இல்லடா. அப்படி என்ன பெரிய காரணம் இருந்துச்சுன்னு இப்ப சொல்ல வரீங்க? அதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரிப்போர்ட்ல நம்ம பார்த்தோமே, அப்புறம் என்னடா? வினோ, ரிப்போர்ட்லாம் கரெக்டு தான் வினோ. திரும்பவும் நான் சொல்கிறேன், ரிப்போர்ட் கரெக்டு தான். பட் ஸ்ரீநிதிக்கு அடிக்கடி ஸ்டொமக் பெயின் வர்றது, ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது எல்லாமே உண்மை. ஆமாண்டா, ஒரு சில கேர்ள்ஸ்க்கு ஸ்டொமக் பெயின் அதிகமா இருக்கிறது எப்பவுமே நடக்கிற ஒன்று தானே. ஸோ பிஃபோர் மேரேஜ் ஒரு சில பேருக்கு இருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் ஒரு சில பேருக்கு இருக்கும். இதெல்லாம் ரெகுலர் தானே. இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸால நடக்கலாம். ஸோ மேபி ஸ்ட்ரெஸ்ஸால நடந்திருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது சரி பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்லடா. சரி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை தான் வினோ. நம்ம டாக்டர்ஸாக இருக்கிற பட்சத்தில், அவளும் டாக்டராக இருக்கிற பட்சத்தில் அதை சரி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை தான். இந்த 4 வருஷமாக அவளே அந்த விஷயத்தை கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டா. நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் ஆகிருக்கு, இதெல்லாம் அவள் கால்குலேட்டே பண்ணியிருக்க மாட்டா. இப்போ மேரேஜ்னு ஒன்று ஆக போகுது. இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயத்தில் கேர்ள்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் யார் சொன்னாலும் சொல்லலைனாலும், எனக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொன்னாலும், மந்த்லி எல்லா கேர்ள்ஸும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், நம்மளுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகாதா, ஸோ இந்த மந்த்து கன்சீவாக இருக்க மாட்டோமா, அடுத்த மந்த்து கன்சீவாக இருக்க மாட்டோமான்னு எல்லாரும் யோசிக்கிற விஷயம் தான். யார் இது இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என் அன்புக்கே விவரம் தெரியல, ஆனால் அவளுமே எதிர்பார்க்குறா இப்போலாம் விவரம் தெரிஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ரீநிதி மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே வைப்பா. மேரேஜ்க்கு ஒன்றும் ரொம்ப நாள் இல்லைல்லடா, சீக்கிரமாகவே முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை சரி பண்ணணும். மேபி எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கணுமே தவிர மேஜராக இந்த ப்ராப்ளம் இருக்காது. அவள் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணும். இப்போ வெளியில் வந்துட்டா தான், பட் இது கண்டினியூவாக இருந்தால் மட்டும்தான் அவளோட உடம்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபேமிலிக்குள்ளே வர போகிறா, ஜாலியாக தான் இருக்க போகிறா, இவன் கூட இருக்க போகிறா, சந்தோஷமாக தான் பார்த்துக்க போகிறான். ஸோ இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வரும்போது அவள் ஹாப்பியாக தான் இருக்க போகிறா. அவளை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணுன்றது வசந்துக்கு தெரியும். உடம்பு கரெக்டாக இருக்கான்னு இதுக்கப்புறம் தான் அவள் யோசிக்க ஆரம்பிக்க போகிறா. உடம்புல இருக்கிற ப்ராப்ளமையும் அவள் இதுக்கப்புறம் தான் சரி பண்ண போகிறா. ஸோ ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக உடம்புலேருந்து வெளியில் போகும்போது, ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும்பொழுதும் இந்த ப்ராப்ளம் எல்லாமே மோஸ்ட் ரெக்கவர் ஆகிடும். அதனால தான் என் வசந்த் கொஞ்ச நாள் டைம் விட்டுருக்கானே தவிர மற்றபடி அவளை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் பேசியிருக்க மாட்டான். சரி, அதை பொறுமையா சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு வரணும்? ஆமாம், பொறுமையாக புரிஞ்சுக்கிறவ தான் அவள். என்னதான் டாக்டராக இருந்தாலும் 10 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அவள் விஷயம் வரும்போது அவள் முட்டாள் அதனடா நின்னா. ஸோ இந்த மாதிரிலாம் நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்க, இவ்வளோ நாள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உனக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அதை நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் கேட்குற பொண்ணாவ அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான், எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம லவ் பண்ணலாம், ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பானே தவிர மற்றபடி அவளை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவோ, மற்றபடி அவளை இந்த மாதிரி பழி வாங்கணுன்றதுக்காகவோ வசந்த் சொல்லிருக்க மாட்டான். சரி, இப்ப சொன்னால இந்த விஷயம், இதை கேட்டு அவ இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக தானே போறா. ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டா, இதை வேறு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் யோசிப்பா. புரியுதா? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகலாம் வாய்ப்பு கிடையாது. அவள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அவனும் பார்த்துப்பான். ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துப்பாங்க. நல்லபடியா முடிஞ்சா ஓகே தான். மற்றபடி இதை வச்சு அவ திருப்பி யோசிச்சுட்டு வேற ஏதாவது பண்ண போறா. எனக்கு என் ஸ்ரீநிதி இதுக்கப்புறம் எப்போவுமே அழாமல் இருக்கணும் வேணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வச்சு அது நடக்கலைன்ற போது அவளுக்கு வேறு மாதிரி தோண ஆரம்பிக்க வேணும். இப்போ வச்சும் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகலை, ஸோ என்ன பிரிஞ்சு போகணும்னு யோசிச்சா இதே விஷயத்தை யோசிச்சுட்டு தான் இப்போ ஃபேமிலி லைஃப்குள்ளே வரா. குழந்தைன்ட்டு மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தைன்னு ஒரு விஷயத்தை அவள் எதிர்பார்க்கும்போது அது நடக்கலை அப்படின்னா அவள் வேறு மாதிரி முடிவு எடுப்பாவினோம். என்னை பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்க மாட்டா, ஒரே வழியாக என்னை விட்டு போகணும்னு நினைப்பா. அப்படிப்பட்ட முட்டாள் தான் அவள்.
அதனால என் ஸ்ரீநிதியை இதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்காகவும் நான் இழக்கக்கூடாதுன்னு இருக்கேன். அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி அவளுக்கே தெரியாமல் சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவளை எப்படி ஹாப்பியாக வச்சுருக்கணும்னு எனக்கு தெரியும். என்னதான் அவள் என் ஆசைக்காக குழந்தை பெற்று தரணும், எனக்காக குழந்தை பெற்று தரணும்னு இருந்தாலும் எல்லா பொண்ணும் நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம தாயாகணும்னு. அந்த எதிர்பார்ப்பு அவளுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்கணும், எதிர்பார்க்குறப்ப கிடைக்கணும். அதனால தான் நான் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன். இவ்வளோ ப்ராப்ளம் அதுவும் குழந்தைன்ற ஒரு விஷயத்துக்காக நடந்ததுனால மேரேஜ்க்கு அப்புறம் அவளோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ என்னால் புரிய வைக்க முடியாது வினோ. அதனால தான் டோட்டலாக எனக்கு விருப்பம் இல்லை, வேணாம், என்னை நம்பி மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என் லவ்வுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவகிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். ஒத்துப்பா, எங்கே போக போகிறா ஒத்துக்காம? கண்டிப்பாக ஒத்துப்பா, நான் பார்த்துக்கிறேன்டா. சரி, அவ வேற எதுவும் யோசிக்காம பாத்துக்கோ. அவ இப்போ ஒரு மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டாதான். பட் நீ சொல்ற மாதிரி மேரேஜ்க்கு முன்னாடி இந்த விஷயத்த தெளிவா பேசுறதும் கரெக்ட் தான். மேரேஜ்க்கு அப்புறம் அவளோட எக்ஸ்பெக்டேஷன் அதுல இருந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீ சொல்ற மாதிரி வேற மாதிரி யோசிக்க கூட சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம உட்காந்து அட்வைஸ் பண்ண முடியாது தான். சரி, எனக்குமே கேட்டோன்னே தப்பா தோணுன மாதிரி தான் இருந்தது. இப்போ நீ பேசுனதுக்கு அப்புறம் கரெக்டுன்ற மாதிரி தான் தோணுது. அவ உன் கூட இருக்கிறப்ப ஹாப்பியாக தான் இருப்பா, ஃபேமிலியில் இருக்கும்போது ஹாப்பியாக தான் இருப்பா. பார்க்கலாம், இந்த ப்ராப்ளம்க்குலாம் சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நீ சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். சாரி மச்சான், புரிஞ்சுக்காம பேசுனதுக்கு. சரி, நான் போய் டியூட்டி பார்க்குறேன், நீ வா. என்ன? ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் நீ எதுக்கு என்ன கரெக்டாகவே புரிஞ்சுக்கிறேன்? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். இப்போ லவ் யூ மச்சான். நீ எப்போ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும், எதுக்காக பேசுவேன்னு தெரியும். இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா எப்போ என்னை திட்டி சண்டை போடுவேன் எல்லாரும் மாதிரியும்? சண்டை போடணுமா? சரி ஓகே, ஒரு நாள் நீ என்ன கோவப்படுத்துற மாதிரி எதாவது பண்ணு, நான் சண்டை போட ட்ரை பண்ணுறேன். நான் கோவப்படுத்த மாட்டேன். இப்போ சும்மா சொன்னால் உடனே கோவப்படுத்த சொல்கிறேன். புரியுதுல்ல? அப்புறம் என்ன கேள்வி? நான் புரிஞ்சு வச்சுக்காம வேறு யார் அவனை புரிஞ்சுக்க போகிறான்? லவ் யூடா மச்சான், லவ் யூடா மச்சான்.